கடந்த 25ஆம் தேதி ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் காவல்துறையினர் ஒருதலை பட்சமாக செயல்பட்டதாக குற்றம் சாட்டி ஆட்டோ ஓட்டுநர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் மதன் வழங்க கேட்கலாம். மதன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். ராம்குமார், அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்திற்கு நாள்தோறும் வெளி மாவட்டம், வெளி மாநிலங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் மற்றும் யாத்திரைகள் வருகை புரிந்து ராமநாத சுவாமி திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் மேற்கொண்டு விட்டு ராமேஸ்வரத்தை சுற்றி பார்ப்பது வழக்கம். இந்நிலையில் வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை ஆட்டோக்களில் ஏற்றிக்கொண்டு ராமேஸ்வரம் தீவு பகுதியை சுற்றுலா பயணிகளுக்கு சுற்றி காட்டி வருகின்றனர் ஆட்டோ ஓட்டுநர்கள். கடந்த மார்ச் 25ஆம் தேதி ஹைதராபாத் பகுதியை சேர்ந்த சுற்றுலா பயணி ஆட்டோவில் பயணம் செய்து பின்னர் ஆட்டோ ஓட்டுநரிடம் பேசிய பணத்தை கொடுக்காமல் குறைவாக பணத்தை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆட்டோ ஓட்டுநருக்கும் சுற்றுலா பயணிக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பானது. ஹைதராபாத் பகுதியை சேர்ந்த சுற்றுலா பயணி மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் இருவருமே ராமேஸ்வரம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளனர். ஆனால் ஆட்டோ ஓட்டுநர் கொடுத்த புகாருக்கு நடவடிக்கை எடுக்காமல் சுற்றுலா பயணி அளித்த புகாரின் காரணமாக ஆட்டோ ஓட்டுநர்கள் 2 பேரை கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்துள்ளனர். அதேபோன்று ஆட்டோ ஓட்டுநர் கொடுத்த புகார் மீது எந்த நடவடிக்கையும் காவல்துறை எடுக்காத காரணத்தால் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ஆதரவாக செயல்பட்ட அனைத்து கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் மீதும் காவல்துறை ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக கூறி ஏற்கனவே ஆட்டோ ஓட்டுநர்கள் முடிவெடுத்தது போன்று இன்று ஒரு நாள் வேலைநிறுத்தத்தை அறிவித்திருந்தனர். இதனால் இன்று சுமார் 1000த்திற்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் இயங்காமல் சாலைகள் ராமேஸ்வரம் பகுதி முழுவதும் வெறிச்சோடி காணப்படுவது மட்டுமல்லாது சுற்றுலா பயணிகள் ஆட்டோக்கள் கிடைக்காமல் நடந்து செல்லும் நிலை ராமேஸ்வரத்தில் தற்போது நிலவி வருகிறது. போலீசாரின் ஒருதலை பட்ச நடவடிக்கை காரணமாக ராமேஸ்வரத்தில் இன்று ஆட்டோ ஓட்டுநர்கள் ஒரு நாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் போலீசாரின் ஒருதலை பட்ச நடவடிக்கைக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆட்டோ ஓட்டுநர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ராம்குமார். மதன், சுற்றுலா பயணிகளுடைய சிரமத்தை போக்கும் வகையில் போக்குவரத்து மண்டல அலுவலர் தலைமையில் ஏதேனும் பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதா? அதாவது திடீரென எடுக்கப்பட்ட முடிவின் காரணமாகவே இந்த ஆட்டோ ஓட்டுநர்களின் வேலைநிறுத்தமானது இன்று நடைபெற்று வருகிறது. ராமேஸ்வரத்தில் போதுமான அளவுகளில் பேருந்துகள் இருந்தாலும் சுற்றுலா பயணிகளுக்கு ஏதுவாக ஆட்டோக்களில் சென்றே சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுப்பது இது போன்ற செயல்களில் ஈடுபடுவார்கள். போக்குவரத்து என்பது ராமேஸ்வரத்தில் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது என்பதுதான் கூறப்படலாம். ராம்குமார், இதனால் ஆட்டோ ஓட்டுநர்களின் வேலைநிறுத்தம் காரணமாக தற்போது ராமேஸ்வரத்தில் சுற்றுலா பயணிகளின் நிலை ஒரு கேள்விக்குறியாகத்தான் உள்ளது. ராம்குமார். மதன்ராஜ், கள தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி.